ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபீஸும் இருக்குது, ஃபிஷ் ரெசிபீஸ் இருக்குது, நான்வெஜ் ரெசிபீஸும் இருக்குது. பார்க்காதவங்களுக்காக அது எல்லாமே லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் கார்ட்ஸ்லையும் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேன். 3 துண்டு வந்து முழுசாகவே எடுத்து இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கும். மீன் வந்து நம்ம முழுசாக சேர்க்கறதுனால மசாலா வந்து இந்த மாதிரி செஞ்சு மசாலா போட்டோம்னா தான் இறங்கும். இந்த மாதிரி நான் அந்த 3 மீன்லேயுமே ஸ்லிட் பண்ணிக்கிறேன் இடையில. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன், ஒரு 4 வரமிளகாய் சேர்க்குறேன். மிளகாய் வந்து பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஆந்திரா ஸ்டைல்லே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காரமாக இருக்கும். அப்போ தான் வந்து மீன் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து இங்கே 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், அதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு இதை வந்து அரைச்சி இந்த மசாலாவை தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இது கூலானோன்னு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்க்குறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது வந்து உங்களுக்கு காரத்தை கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் பண்ணும், அதுக்காக சேர்க்குறேன். அதுவும் இல்லாமல் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி இதை வந்து ஃபிஷ்ஷில் வந்து நான் இப்போ தடவை போகிறேன். நல்லா உள்ளேயெல்லாம் நல்லா தடவிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் திரும்ப ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 1 மணி நேரம் கண்டிப்பாக மினிமம் 1 மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறும். இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிக்கிறதுக்காக வைக்கிறேன். இது வந்து நான் லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ இது 5 நிமிஷம் ஒரு பக்கமும் வச்சு நல்லா வேக விடணும். லைட் ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு நீங்கள் வேக விடணும். நல்லா ஒரு பக்கமும் 5 நிமிஷம் வச்சு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் தான் ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஆந்திரா ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.